போர்ட் குயிக்கிட்டல் இது கம்யூனிட்டி சென்டருங்க அது. ஃபுல்லாக உள்ளே வந்து இன்டோர் கேமு, வெளியில் வந்து அவுட்டோர் கேம்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள். இங்கே பாருங்கள், வயசான பாட்டியெல்லாம் விளையாடுறத பாருங்கள். எல்லாருக்கும் வயசு 70 இருக்குங்க. எல்லாம் வயசானவங்க தான். 70, 75. நம்ம ஊரில் என்னென்னா 60 வயசுக்கு மேலே வீட்டில் உட்காந்துருவாங்க. இங்கே பார்த்தீங்களா? எல்லாம் 70 வயசுக்கு மேலே உள்ள பாட்டிகள் தான் எல்லாமே விளையாடுறாங்க. இந்த ஊரில் உள்ள ஆறை பார்த்தீங்களாங்க, எப்படி கரை புரண்டு ஓடுது பாருங்கள். மரங்கள்லாம் இப்படி பட்டு இருக்குன்னு பார்க்குறீங்களா? இந்த மரங்கள்லாம் ஒரு 4 மாதம் 5 மாதம் இப்படி தான் பட்டு போயிடும், எல்லாம் காஞ்சி போயிடும். அடுத்த மாதம் இப்போ தான் விண்டர் முடிய ஆரம்பிச்சிருச்சு. விண்டர் முடிஞ்ச உடனே அடுத்த மாதத்துலேருந்து தழுக்க ஆரம்பிச்சோம். அடுத்த மாதம் கூட மார்ச் மேலேருந்து ஸ்டார்ட் ஆயிடும். எல்லா மரமும் மேக்சிமம் மரம் எல்லாமே பட்டு தான் இருக்கும் பாருங்கள். எல்லா மரமும் பட்டு போயிருக்கும். ஒரு 4-5 மாதத்துக்கு இலையே இருக்காது. ஆறில் தண்ணி எவ்வளோ அழகாக ஓடுது பாருங்கள், அருமையாக. எல்லாம் இந்த பக்கம் மலையிலேருந்து ஓடி வருதுங்க. இந்த ஆற்றோட பேர் வந்து பிட்டு ஆறு. இது வந்து பிரேசில் ஒரு பக்கத்தில் ஒரு பெரிய ஆறு இருக்குது. அந்த ஆறில் போய் இது கலைக்கிறோம். இந்த மலையிலேருந்து வருது இந்த தண்ணி. ஏன்னா இந்த ஊரை சுற்றியுமே பனிமலைகள் தான் கம்ப்ளீட்டாக. சூரிய ஒளியில் எப்படி மின்னுது பாரு. ஹலோ, சூரிய ஒளியில் ஆறு 2ஆக பிரிஞ்சு போகுது பாருங்க. பாரு, நல்லா இருக்குது. அப்படியே இந்த குளிருக்கு இந்த சூரிய ஒளி பட்டு அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும்போது தண்ணி எப்படியே பாரு. தண்ணி சூப்பராக இருக்குங்க.
தண்ணியை க்ளோஸ்அப்பில் கட்டியாச்சுங்க. ஆ, ஆரோட தண்ணி க்ளோஸ்அப்பில் கட்டியாச்சு. இதோ வர இரு இது நல்லா அருமையாக இருக்குது இந்த இடம் பார்த்தா. எப்படி இருக்குப்பா. இன்னும் 1.5 மாதம் 2 மாதத்தில் இந்த மரங்கள்லாம் தழுத்துருச்சுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும், செம்மையாக இருக்கும். இப்போல்லாம் முட்டைன்னு இருக்குது. இந்த சன் சூரியன் வெளிச்சத்தை பார். இந்த சூரிய ஒளி அப்படி அடிக்கிறது பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. அப்படியே சூரிய ஒளி ஒரே ஷூ போட்டது எச்சலாக இருக்குப்பா. அங்கே ஒருத்தர் சில மாதிரி நிற்கிறாரு அப்படியே. பாருங்கள் எத்தனை கிரவுண்டு இருக்கு பாரு உள்ள. கனடா ஃபுல்லாகவே கிரவுண்டு தான், பசங்களுக்கு விளையாடுறதுக்காக ப்ளே கிரவுண்டும் பார்க்கும். ஏகப்பட்ட பார்க்கு, ஏகப்பட்ட கிரவுண்டு, எங்கே பார்த்தாலும் கிரவுண்டு பார்க்கு தான். ஆமாம், எல்லாரும் வாக்கிங் வராங்க பார் வரிசையா. அங்கங்கே ஒரு ஜிம் இருக்கு பார், அவுட்டோர் ஜிம்மு. அங்கே ஒரு ஜிம் பார்த்தோம்ல, இங்கே ஒரு ஜிம்மு, அவுட்டோர் ஜிம்மு. ஆ ஆ நல்லா நல்லா ப்ரெஸ் பண்ணணும் அப்படியே. அப்படிதான்.
ம். அதில் உட்காரு, அதில் உட்காரு. சைக்கிள் கிரவுண்டு பார்த்தீங்களாங்க, எல்லாம் ஃபுல்லாகவே இந்த ஊரில் எங்கே பார்த்தாலும் கிரவுண்டு தாங்க. கிரவுண்டு, பார்க்கு. மேகங்கள்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க அப்படியே. விடு, அப்படியே ஒவ்வொன்றா அப்படியே எடுக்கணும், ஒவ்வொன்றா எடுக்கணும். ம் ம் எத்தனை கிரவுண்டு இருக்கு பார், சுற்றி கிரவுண்டு தான். கிரவுண்டெல்லாம் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கு பாரு, நல்லா பச்சை பச்சேன்னு. ஆமாம் ஆமாம். மரம்லாம் எப்படி பட்டு போயிருப்பார். இன்னும் அடுத்த மாதம் தழுத்துறது எல்லாமே. இதான் விண்டர் முடிய போதா. இந்த டாக்க பார், சிங்கம் மாதிரி இருப்பார். சிங்கக்குட்டி மாதிரி போகுது. ஆமாம், நம்ம அடுத்த மாதம் இந்த மரம் பார்ப்போம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்ம ஒரு ராக்கெட் போச்சுமாங்க, அந்த மாதிரி மேலே பாருங்க. கிரவுண்டை பார்த்தீங்களாங்க, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த கிரவுண்டை பார்த்தாலே நம்ம விளாடுறதுக்கு ஒரு உற்சாகம் வந்துடும், எனர்ஜி வந்துடும். பூஸ்ட்டு சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இந்த கிரவுண்டை பார்த்த உடனே நம்ம விளாடுறதுக்கு எனர்ஜி.
சிங்கக்குட்டி. ரெசிடென்ஸ் ஏரியா வந்துட்டோம். கிரவுண்டெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு போகிறோம். ஜெர்மன் ஷிஃப்ட்டு. இங்கே உள்ள வீடெலாம் எப்படி இருக்கு பார்த்தியா? நல்லா இருக்கலாம்ண்ணா. ஆமாம். நல்லா அமைதியாக இருக்குல்ல, சைலண்டாக அந்த ஏரியா. ஆனால் கார்லாம் இங்கே ரோட்டில் தான் விட்றாங்க. நம்ம காரெல்லாம் பார்க் இருக்கு. ஆ ஆமாம், பூக்கும் அது. அதான் சூப்பராக இருக்கு. அப்படியே மரங்கள்லாம் ஆட்டாம எடுங்க. நான் தெரியவே இல்லை. சிங்கக்குட்டி. ரெசிடென்ஸ் ஏரியா வந்துட்டோம். கிரவுண்டெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு போகிறோம். ஜெர்மன் ஷிஃப்ட்டு. இங்கே உள்ள வீடெலாம் எப்படி இருக்கு பார்த்தியா? நல்லா இருக்கலாம்ண்ணா. ஆமாம். நல்லா அமைதியாக இருக்குல்ல, சைலண்டாக அந்த ஏரியா. ஆனால் கார்லாம் இங்கே ரோட்டில் தான் விட்றாங்க. நம்ம காரெல்லாம் பார்க் இருக்கு. ஆமாம், பூக்கும் அது. அதான் சூப்பராக இருக்கு. அப்படியே மரங்கள்லாம் ஆட்டாம எடுங்க. நான் தெரியவே இல்லை. இந்த மரம் பார்த்தீங்களா, கிறிஸ்மஸ் ட்ரீ. ஆனால் பார்க்கறதுக்கு ரொம்ப புளிய மரம் மாதிரி இருக்குது பாருங்க. எவ்வளோ ஹைட்டு பாருங்க. இந்த மரம் பார்த்தீங்களா, கிறிஸ்மஸ் ட்ரீ. ஆனால் பார்க்கறதுக்கு ரொம்ப புளிய மரம் மாதிரி இருக்குது பாருங்க. எவ்வளோ ஹைட்டு பாருங்க. இந்த மரத்தில் லைட் எரிய தெரியுதா உங்களுக்கு? உள்ள சீரியல் லைட் போட்டிருக்காங்க. அருமையாக இருக்குது. நைட்டில் தான் ரொம்ப ப்ரைட்டாக இருக்கும். நைட்டில் தான். இந்த செடியை பார்த்தீங்களா? செடியாக மரமாக இவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க.
சூப்பராக இருக்குங்க. ம் நல்ல குடம் மாதிரி. நல்லா கொடை மாதிரி அருமையாக இருக்குது. இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக வந்து பனிமலை இப்போ தெரியுது பார்த்தீங்களா, அதான் இப்போ ஸ்னோ பனி மலைகள் லாஸ்ட்டில் தெரிகிறது. வீட்டை சுற்றி மலைகள் தான் எல்லா பக்கமும். இந்த ஊரில் எல்லாமே மழை தான். நான் அப்போ தான் ஒரு ஆறு பார்த்தோமே, இந்த மலையிலேருந்து வர்ற தண்ணி தான் இந்த ஆறு வழியாக போயிட்டு இன்னொரு பெரிய ஆற்றுல போய் கலந்துரும். அது இப்போ இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் கம்யூனிட்டி சென்டரு. அதுக்கு பின்னாடிலாம் மலையை பார்த்தீங்களா, எல்லா பக்கமும் மழை தான். இந்த பக்கம் லாஸ்ட்டில் பாருங்கள், அங்கேயும் மழை தான் தெரியுது பாருங்கள். ஓகே, பை. வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.